ஜோ பைடன் அமெரிக்காவுடைய அதிபரா இருந்தப்ப தொடங்கினது தாங்க உக்ரைன் ரஷ்யா போர்ன்றது. நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைனை ஒரு நாடா இணைச்சிக்கிறதுக்காக அமெரிக்கா அதுக்கான வேலைகளை பார்த்ததோட விளைவா தாங்க இந்த போரே தொடங்குச்சு. ஏறத்தாழ 2 வருஷத்தை கடந்து இப்பவும் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதனால உலக பொருளாதாரம் மட்டும் பாதிப்படையாம பொருளாதாரத்துக்கு அடுத்தபடியா அந்த பிராந்தியத்தை சுத்தியுமே அமைதி இல்லாம போயிட்டு இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் புதுசா ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரத்தை அப்பயே உக்ரைன் போரை நான் முடிவு கொண்டு வருவேன். ஏறத்தாழ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லை பரப்புல 800 மைல் நீளத்துக்கு முழுக்க நோவார் ஜோனா அந்த பகுதிகளை அறிவிச்சு அங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸோடைய படைகளை அங்க நிறுத்தி வைக்க போறேன். எந்த வகையிலும் அமெரிக்க படைங்க அதுல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதோட சேர்த்து அடுத்த 20 வருஷத்துக்கு உக்ரைனை நேட்டோ கூட்டமைப்புல இணைக்கிறதுக்கு நான் தடை விதிக்கிறேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிளானுங்களை ரஷ்ய அதிபர் புதின் ஏத்துக்குவாரு. அதனால சீக்கிரமாவே இந்த போர் முடிவுக்கு வரும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க.